36 பஞ்சாயத்தையும் ஒரு பிடிஓ பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போயாவது கொஞ்சமாவது நம்ம கிராம சபை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மக்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கேள்வியை கால் இருக்குது. இப்போ 2012 காலகட்டங்களில் எந்த விழிப்புணர்வுமே கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தா அங்கே உள்ள ஆஃபீஸ் நடந்துச்சு சார், அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குலாம் கிராம சபை நடந்துச்சு. நாங்கள்லாம் போவோம், இந்த தெருவுக்கு போடணும், சரி ஒரு மனுவை கொடுத்துட்டு போங்க அப்படிமா. அந்த கூட்டம் நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ அப்போ தான் என்ன தெரிஞ்சுக்கப்பட்டு தான் அடித்தோம். அப்போ பஞ்சாயத்துன்னு என்ன இவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் அப்படிங்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியல. நம்ம அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு போகிறப்போது நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அப்போ இந்த உள்ளாட்சி நிர்வாகம்னா என்ன, அது எப்படி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், படித்தோம். அப்படியே அது சம்மந்தமாக அப்படியே உள்ளே வந்தோம். மத்திய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, எல்லாமே செஞ்சு அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பஞ்சாயத்து நிர்வாகத்தை கூட இணைஞ்சு செஞ்சோம். இந்த புக்கெல்லாம் ரொம்ப நம்மளோட ஒட்டுமொத்த கேள்விக்கும் இந்த பதில் இந்த புக்கிலே இருக்குது. எங்கேயும் வெளியே தேடி போகணும், எந்த சட்ட புத்தகத்தை எங்கேயும் குறைக்கணும், அழகாக கொடுத்துருக்காரு. கேள்வி பதில் தான், மனசுக்குள்ளே என்ன கேள்வி இருக்கோ அதையும் எழுதியிருக்காங்க. என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா வழக்கம் போல் ஜனவரி 5ஆம் தேதியோட அவங்க வேலை நின்றுச்சு. இப்போ பொதுமக்கள் இப்போ என்னோடய பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20,000 மக்கள் தொகை இருக்குது. ஓட்டுன்னு பார்த்தோம்னா 15,000 ஓட்டு இருக்குன்னா மக்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தினம் மக்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஒரு தண்ணி வரல, ஒரு மோட்ரு போச்சு வச்சுக்கோங்க, டக்குன்னு இவர் என்ன செய்வார், பஞ்சாயத்து வரப்பா அந்த மோட்ரு தூக்கி மாட்டிட்டு போனேன்னா அவர் உள்ளே உள்ளாள் நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்து பண்ணிடுவார். ஆனால் இப்போ கிளருக்கு ஒரு 2,000 சொன்னாலும் 5,000 இங்கே கேட்கணுங்கிறாரு. நான் இதே பிடிஓட்ட நான் கேட்டேன் சார், என் பஞ்சாயத்துக்கு வந்துட்டார். இந்த ஜனவரி 26 2 பிடிஓவும் என் பஞ்சாயத்துக்கு வந்துட்டார். நீ வந்தால் தான் கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லிட்டேன், வந்துட்டார். அப்போ அவர் நான் கேட்ட கேள்வி தான் சார், இப்போ உங்களுக்கு தான் ஜியோ வந்திருக்கு, ஜனவரி 6லேருந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எங்கேருந்து ஊராட்சி நிர்வாகம் பண்ண போகிறீங்க? நீங்கள் ராஜபாளையத்தை கட்டியிருக்கிற புது பிடிஓஸ் இருந்தால் இல்லை மேல்ராஜபாளையம் பஞ்சாயத்தில் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் எப்படி எங்கே பார்க்குறது? ஏன்னா நீங்கள் சொன்ன கேள்வி தான், பஞ்சாயத்து கிளர்க்கு எனக்கு தெரியலங்கிறார். எது கேட்டாலும் எனக்கு தெரியல, இவ்வளோ எனக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னா உண்மையிலே அதான். இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி செயல் அந்த வார்த்தையும் இல்லை. அது ஒதுக்கிட வேண்டிய விஷயம் தான். இப்போ நம்ம தான் வந்து ஊராட்சிகிட்ட போய் நம்ம லைட் எடுத்தான்னு சொல்கிறோமே தவிர்த்து எந்த இடத்துலையுமே வந்து இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த ஜியோவில் ஊராட்சி செயல் வார்த்தை இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட கேட்குற முறை இல்லை. இருந்தாலும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எப்படி வந்து அங்கே சொல்கிறதுன்னு தான் தெரியல. நம்ம கூட என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இல்லை, இந்த லைட்டு நம்ம இதில் லைட் எரியலை, பீஸ் போயிடுச்சு, நான் சமாளிச்சிட்டேன். காலேஜ் செக்ரட்டரி ஃபோன் அடித்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம உடனே சொன்னால் போர்மனோ ஏஐ வந்து பார்த்துருவாங்க. நான் என்னோடய தெருவுக்கு நான் சமாளிச்சிட்டேன். அதே போல் அதுவும் கேட்டேன் சார், இப்போ போட்ட இவங்க வந்து ஜியோவில் ஸ்பெஷலைஸ் ஜியோவில் ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் அந்த பஞ்சாயத்தில் தெருவிளக்கு முழுமையாக எரிவதை நைட் ரவுண்ட்ஸ் போடணும். அந்த இருக்குது சார், இவங்க கொடுத்த இப்போ இவங்க கொடுத்த அதிகாரத்தில் கொடுத்துருக்கு. நைட்டில் யாரோ எந்த வீடியோ போய் இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா? நான் கேள்வி கேட்க போகிறேன். இந்த மார்ச் 22 இப்போ ஆர்டியில் கேட்க வேண்டியிருக்கு, எத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து 100% தெருவிளக்கு முழுமையாக இவங்க பண்ணிய ரிப்போர்ட்டுக்கு யார் எந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறா? ஆனால் எரியவே இல்லை. ஆனால் இது கொடுத்த அதிகாரம் கொடுத்ததுமே இவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது. மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா இப்போ பசிக்குன்னு சொல்கிறது யார்? ஐயா எங்கள் ஊரில் கஷ்டப்படுறாங்கன்னு மொத்தம் 20,000 பேர் சார்பாக நான் தான் வந்திருக்கேன். ஆனால் நிர்வாக ரீதியாக பார்க்குறப்ப ஒரு அடிப்படை தேவைகளுக்கு கூட ஒரு லைட் இல்லை, குடிநீர் தேவைகள் கூட ஒரு இந்த மாதிரி ஊராட்சி நிர்வாகத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டும். அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தெரிஞ்ச ஊராட்சி செயலர்கிட்ட வீடியோ கேட்டுக்கணும் சார், எப்போ எலெக்ஷன் நடத்துவாங்க சார், காலகாலத்தில் என் கையில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு இருக்கோம் சார். அவங்களே ரொம்ப முடியலை, கஷ்டப்பட சார். முந்தி அப்போ 2012-19 என்ன அப்படின்னா அந்தளவுக்கு யாரும் எந்த கேள்வி கேட்கல. இப்போ எதுக்கு எடுத்தாலும் பிடிஓ பிடி கலெக்டர் வாட்ஸ்அப் தண்ணி வெள்ளங்கிறது கூட எல்லாம் சொல்கிறோட கைப்பச்சு. அது நம்மளை விட வந்து மக்களை விட அவங்க ஆஃபீஸர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு சீக்கிரம் நடத்தினா மக்களுக்கு நல்லது, நல்ல திட்டங்கள் போய் சேரணும் சார். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படியே இந்த பட்ஜெட்லேயே நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், இராணுவத்துக்கு அடுத்தபடியாக
ரெண்டாவது நிதி அதிகமாக நிதி ஒதுக்க முன்னாடி நம்ம துறை தான். அப்படி இருந்துமே வந்து எங்கே டெவலப் பண்ண முடியலை. வருது சார், எல்லா ஸ்கீம் வருது, மக்களுக்கு தெரியத்தான் செய்யுது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து தலைவர் இல்லை அப்படின்னா நம்ம ஊருக்கு எதாவது செய்யணுங்கிறது அவர் எதாவது பண்ணிட்டே இருப்பார். அந்த டிவியேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஊடால 2 கை ஊடால ஒரு அந்த அந்த கேப்பை வந்து கூடி சீக்கிரம் நடத்துகிற நல்லதுங்கிறது நம்மளோட ஆணித்தரமான கருத்து.